இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? 2025 முதல் நாள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு மாதத்தையும் நாங்கள் கடக்கின்ற பொழுது, ஏன் ஒவ்வொரு நாள் நாங்கள் கடந்து போகும்போதும் சரி, எங்களை பார்த்துக்கோங்கப்பா. எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க, எங்களுக்கு எல்லாமே கொடுங்க ஏசப்பா. முதலாவது சந்தோஷத்தை கொடுங்க. உங்கள் ஆசீர்வாதம் வேணும் எனக்கு. எங்கள் இல்லங்களுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாமா ஏசப்பாவை? புதிதான ஒரு விஷயத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தொடங்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும் வாழ்க்கையில். கண்டிப்பாக அதை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில், அதெல்லாம் இல்லாமல் ஆண்டவரே முதலாவது சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கொடுப்பாருங்க. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்துடாதீங்க. சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதாங்க. நீ போகும்போதும் சரி வரும்போதும் சரி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமா பார்த்துக்க போகிறாரு. ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க போகிறாரு. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு உறவுகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாங்க. யார் இவங்கன்னா பார்க்க தேவையில்லை. எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். என்ன ஓகேவா? ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காருல பிரதர். அதுக்கு நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறதா? வாங்கலாம், தப்பில்லை. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அமைதியாகவே கடந்து போயிடலாம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் இருக்க காசையோ நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில விஷயங்கள் கொடுக்க போகிறோமா? இல்லையே. நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயத்தை கொடுக்குதில்ல, ஒரு மோட்டிவேட்டை கொடுக்குதில்ல. பரவாயில்ல, இந்த பிரதர்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ கவலைகள், எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் சரி, அவருடைய ஸ்பீச் கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம். அந்த ஒரு ஸ்பீச், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. நம்மளே மறந்து ஓகேடா இப்படி தானே வாழ்க்கை, ஓகே நம்மளை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணலாம். நீங்களும் சந்தோஷமாக இருங்க. சுற்றி உள்ள உறவுகள் எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாவது ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் 2025ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றீர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா. எங்கள் வாழ்வில் வறண்டு போயிருக்கும் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பீர நம்புகிறேன் ஆண்டவரே. பரிபூர்ண ஆசீர்வாத மழை பெய்ய பண்ணுவீர நம்புகிறேன் ஏசப்பா. எங்களுக்கு புத்துயிர் தருவீரன்னு நம்புகிறேன் ஆண்டவரே. எங்களை புதுப்பிப்பீரன்னு நம்புகிறேன் ஏசப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டானது சமாதானத்தின், சந்தோஷத்தின் ஆண்டாக, கனி நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கு அருள செய்யுங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கவும், உம்முடைய ஏற்ற வேலையின் மேல் நம்பிக்கை வைக்கவும் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆவியை புதுப்பித்து எல்லா இக்கட்டுகளின் நடுவிலும் எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் வைக்கப்பட்ட இடத்துலலாம் நாங்கள் எங்கெல்லாம் தலை குனிஞ்சோமோ, எங்கெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, அங்கெல்லாம் எங்கள் தலையை உயர்த்துவீர் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நிச்சயமாய் இந்த வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் செல்லும்போது உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கின்றது நம்பிக்கையோடு பயணிக்க உதவி செய்வீராக. உமக்கே சகல மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்துகின்றேன் ராஜா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.